ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்த வீடியோஸில் நம்ம ஆங்குலர் 19 யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ ஆங்குலர் 21 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ நம்ம 21க்கு அப்கிரேட் பண்ணிக்கலாம். டிப்பிக்கலாக ஒரு ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷனில் அப்கிரேட் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. பட் நம்மளோட அப்ளிகேஷன் ரொம்ப லைட் வெயிட் அப்படின்றனால நமக்கு அவ்வளோ ஸ்டெப்ஸ் கிடையாது. ஸோ நம்ம அப்ளிகேஷன் பெர்ஸ்பெக்டிவில் தான் நான் இந்த அப்கிரேட் பண்ணுறேன். பட் ஒரு ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷனில் இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் வரலாம். பட் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஆங்குலரோட டாக்குமெண்டேஷன்லேருந்தே நமக்கு கிடைக்கும். இப்போ நம்மளும் ஆங்குலர் டாக்குமெண்டேஷனை பார்த்து தான் பண்ண போகிறோம். ஜஸ்ட் கூகுளில் ஆங்குலர் அப்கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணலாம். angular.devஓட இந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்கும். இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு வெர்ஷன் தான் நம்ம அப்கிரேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஸ்டெப்ஸ் இருக்கும். நம்ம 2 வெர்ஷன் அப்படின்றனால கொஞ்சம் சேஞ்சஸ் மாறும். பட் டிப்பிக்கலி அப்கிரேட் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா ஒன் ஸ்டெப் அட் அ டைம். ஒரு வெர்ஷன் அதுக்கப்புறமா அடுத்த வெர்ஷன் அப்படி தான் அப்கிரேட் பண்ணுவோம். ஸோ நான் இங்கே ஃப்ரம் 19 சூஸ் பண்ணிக்கிறேன், to 21 சூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம பழைய ஆங்குலர் ஜேஎஸ் எதுவும் யூஸ் பண்ணல, ஆங்குலர் மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணல, விண்டோஸும் நம்ம யூஸ் பண்ணல. ஸோ இது எதையும் நம்ம டிக் பண்ண வேண்டாம். ஷோ மீ ஹவு டு அப்கிரேட் அப்படின்றத கிளிக் பண்ணால் போதும். இங்கே பேசிக், மீடியம், அட்வான்ஸ்ன்னு இருக்கும். நமக்கு பேசிக்கே போதுமானது, அதனால் பேசிக்லாம் நான் வச்சுக்கிறேன். இன்னைக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா இந்த மாதிரி இருக்குது ஸ்டெப்ஸு. இந்த ஸ்டெப்ஸை நம்ம லைனாக பண்ணிகிட்டே வரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கமெண்ட் ரன் பண்ண போகிறோம் 20க்கு அப்கிரேட் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த கமெண்ட் எடுத்துக்கிறேன். நம்ம ப்ராஜெக்ட்டில் நான் மேக்லன்றனால சூடோ போட்டுக்கிறேன். இந்த கமெண்ட்டை ரன் பண்ணுறேன். நான் சூடோ ஆட் பண்ணியிருக்கிறனால என்கிட்ட பாஸ்வேர்ட் கேட்குது. நான் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன். விண்டோஸில் அது கேட்காது. இதை நான் பெருசாக்கி வச்சுக்கிறேன். வார்னிங்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம இப்போதைக்கு அதை பற்றி வரி பண்ண வேண்டாம். ஏதாவது எரர் வந்தால் மட்டும் பார்த்தா போதும். இப்போதைக்கு நமக்கு வார்னிங்ஸ் மட்டும்தான் இருக்குது. நம்மளோட பேக்கேஜஸ் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்குது, செலக்ட் த மைக்ரேஷன் தட் யூ வுட் லைக் டு ரன்னு சொல்லி நான் ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். இனி அதுவே நம்ம பழைய இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், பழைய ஃபார் ஸ்டேட்மெண்ட் சின்டாக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்னா புது ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அட் ஃபார், அதுக்கு கன்வெர்ட் பண்ணணுமான்னு கேட்குது. நம்ம புது கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். இருந்தாலும் நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ப்ராஜெக்டை ரன் பண்ணி பார்த்துடலாம். npm run ஸ்டார்ட் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்குது. இது நம்மளோட விஎஸ் கோடில் கேட்குற ஆப்ஷன் தான். இது நான் இப்போதைக்கு நோ கொடுத்துட்றேன். இப்போ ப்ராஜெக்ட் ரன் ஆயிடுச்சு. கொஞ்சம் வார்னிங்ஸ் இருக்குது, அது பார்க்க வேண்டாம். நம்ம தேவையில்லாமல் கொஞ்சம் இம்போர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால தான். இப்போ நம்ம ப்ராஜெக்டை ரன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இனி அடுத்த ஸ்டெப் போகலாம். இதை நான் டிக் பண்ணிக்கிறேன். இது சும்மா இங்கேயே நம்ம ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கிறது தான். அதுக்கப்புறம் ஆஃப்டர் ரெண்டர் எங்கேயாவது யூஸ் பண்ணுறோம்னா ஆஃப்டர் எவ்ரி ரெண்டர் அப்படின்னு யூஸ் பண்ணணும்னு சொல்லி வந்திருக்கு. இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணல. ஸோ அதையும் டிக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப்பும் நமக்கு தேவையில்லை, அதையும் டிக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப்பும் நமக்கு தேவையில்லை, அதையும் டிக் பண்ணிக்கலாம். நோடோட வெர்ஷன் 21 தான் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்க சொல்கிறாங்க. புது டெர்மினல் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு நோட் -v கொடுக்குறேன். நம்ம 24 இருக்கோம், அதனால் அது நமக்கு ப்ராப்ளமே இல்லை. சப்போஸ் நீங்கள் லோவர் வெர்ஷனில் இருந்தீங்கன்னா நோட் வெர்ஷனை நீங்கள் அப்கிரேட் பண்ணணும். அது டேரெக்டாக நோடோட வெப்சைட்டில் போய்ட்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் போதும். இதை நான் டிக் பண்ணுறேன். டெஸ்டிங் எதுவுமே நம்ம இப்போதைக்கு பண்ணலை, அதனால் அதையும் டிக் பண்ணிக்கலாம். இனி டைப் ஸ்கிரிப்டோட வெர்ஷன் அட்லீஸ்ட் 5.8 இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குது. நம்ம TSC-v கொடுத்தோம்னா டைப் ஸ்கிரிப்டோட வெர்ஷன் வரும். நம்ம 6ல் இருக்கோம், அதனால் அதுவும் ப்ராப்ளம் இல்லை. அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன், நீங்கள் TSCயோட வெர்ஷன் செக் பண்ணும்போது உங்களுக்கு எரர் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு பின்னாடி npx ஸ்பேஸ் TSC கொடுத்தா போதும். நம்ம டைப் ஸ்கிரிப்டை குளோபலாக இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த கமெண்ட் ஒர்க் ஆகும். குளோபலாக இன்ஸ்டால் பண்ணலன்னா நம்மளோட ஆங்குலர் ப்ராஜெக்டில் இருக்கிற வெர்ஷன் மட்டும் செக் பண்ணிக்கிட்டால் போதும்னா npx ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்தா போதும். இப்போ நம்ம ப்ராஜெக்டில் இருக்க வெர்ஷன் வருது. இதுவுமே 5.9க்கு மேலே தான் இருக்குது, அதனால் அங்கேயும் பிரச்சனை இல்லை. அதையும் டிக் பண்ணிக்கலாம். இனி நம்ம 20லேருந்து 21க்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு அடுத்த கமெண்ட் ரன் பண்ண போகிறோம். டிப்பிக்கலி வெர்ஷன் அப்கிரேட் பண்ணும்போது நம்ம கமிட் பண்ணி தான் பண்ணணும். இப்போதைக்கு நீங்கள் கிட் கமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பழகலைன்னா பரவாயில்ல. பட் டிப்பிக்கலி ப்ராஜெக்ட்ஸில் நம்ம கமிட் பண்ணிகிட்டே தான் போவோம். அதனால் ஏதாவது இஷ்யூஸ் வருது நீங்கள் ரன் பண்ணும்போது அப்படின்னா ஈஸியாக ரிவர்ட் பண்ணிக்க முடியும், பழைய ஸ்டேட்டுக்கு வந்துக்க முடியும். கிளியர் கொடுத்துட்டு இந்த கமெண்ட் ரன் பண்ணுறேன். சூடோ ஆட் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். மறுபடியும் நியூ பில்ட் சிஸ்டமுக்கு மூவ் பண்ணுமான்னு கேட்குது. நான் ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். ரவுட்டர் பேஸ் பண்ணி ஒரு சேஞ்ச் பண்ணுமான்னு கேட்குது. அதுக்கும் நான் எஸ் கொடுக்குறேன். அப்ளிகேஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு. இங்கே போயிட்டு ப்ராஜெக்ட் ஸ்டாப் ஆயிருக்கு. எகெயின் npm run ஸ்டார்ட் கொடுக்கலாம். இப்போ எகெயின் ரன்னிங் ஆயிடுச்சு. வெரிஃபை பண்ணலாம். இப்போவும் எல்லாம் ஒர்க்கிங் தான். இனி அடுத்த ஸ்டெப்பு, ஜோன் பேஸ்ட் அப்ளிகேஷன் ஷுட் ஆட் ப்ரொவைட் ஜோன் சேஞ்ச் டிடெக்ஷன் டு யுவர் அப்ளிகேஷன்ஸ் ரூட் ப்ரொவைடர். ஆங்குலரோட கோர் ஃபண்டமெண்டல்ஸில் முன்னாடி ஜோன் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருந்துச்சு. அதுதான் சேஞ்ச் டிடெக்ஷன் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும். லேட்டஸ்ட் 21ல் ஜோன் ஜேஎஸே நமக்கு தேவையில்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த அப்கிரேட் ஜோன்லெஸ்ஸாக ஒர்க் ஆகும். சப்போஸ் நமக்கு ஜோன் வேணும்னா மட்டும் இந்த ஸ்டெப் பண்ணணும். நமக்கு ஜோன் வேணும் அப்படின்னு அவசியம் இல்லை, அதனால் இதையும் நம்ம டிக் பண்ணிக்கலாம். டைப் செக் பற்றியும் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் இருக்குது. இதுவும் நமக்கு தேவையில்லை, அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதுவும் நம்ம பண்ண தேவையில்லை, இதையும் நான் டிக் பண்ணிடுறேன். நம்ம ஆல்ரெடி 5.9க்கு மேலே தான் இருக்கும், அதனால் இந்த ஸ்டெப்பும் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான். இப்போ
வெர்ஷன் 19லேருந்து 21க்கு நம்ம அப்கிரேட் ஆகிட்டோம். இப்போ இதில் ஒரு சேஞ்ச் தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த காம்பனன்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த காம்பனன்ட்ஸோட ஸ்ட்ரக்சரை லேட்டஸ்ட் வெர்ஷனில் எப்படி சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா .component.ts அப்படின்னு வேண்டாம், ஜஸ்ட் notes.css, notes.html, notes.spec.ts அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. இதை டைரெக்டாக ஆங்குலர் அப்கிரேட் பண்ணாது. அதை பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கு இதை நம்ம கீழே கொண்டு வந்துட்டு எக்ஸ்டென்ஷன்ஸ் போகலாம். இங்கே ஆங்குலர் ரீநேம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இந்த டாம் வைட் அப்படின்றவங்க பண்ணியிருக்கிறது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இனி நம்ம இங்கே போயிட்டு மேனுவலாக ரீநேம் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு காம்பனண்ட்டை இங்கே ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் ஆங்குலர் காம்பனண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு home.componentக்கு பதிலாக ஹோம் என்டர் கொடுத்தா போதும், ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிரும். அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம மேனுவலி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்மளோடது ரொம்ப சிம்பிள் ப்ராஜெக்ட் அப்படின்றனால இதை நம்ம பண்ணுறோம். பட் பெரிய ப்ராஜெக்டில் இது பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம ஜஸ்ட் லேர்ன் பண்ணுறோம் அப்படின்றனால நம்ம இதை பண்ணிக்கிறோம். எல்லா காம்பனண்ட்ஸையும் நான் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ ஒரு இஷ்யூ வரும். அது என்னென்னா, நம்ம ஆல்ரெடி இந்த ஷேடுக்குள்ளே மாடல்ஸ்குள்ளே நோட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வச்சுருக்கோம். அதுக்குள்ளேயும் ஒரு கிளாஸோ இன்டர்ஃபேஸோ இருக்கும். கரெக்டாக இப்போ இதுக்குள்ளே பார்த்தோம்னா இன்டர்ஃபேஸ் இருக்குது, இங்கே நோட்டுன்னு இருக்குது. சேம் நேம் தான் இங்கே நம்மளோட நோட் காம்பனண்ட்லேயும் ரீப்ளேஸ் ஆகி வந்திருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி எரர் இருக்கும். அந்த எரரை நம்ம சார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி டெர்மினல் போயிட்டு எரர் பார்ப்போம். பார்த்தோம்னா அந்த எரர்ஸ் இங்கே வந்திருக்கு. ஃபுல்லாக நோட்டோட எரர்ஸ் தான் வந்திருக்கு. அந்த ஒரு எரரை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். அதுக்கு இங்கே நம்ம எந்த சேஞ்சும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு நம்மளோட அந்த மாடல் இருக்கு இல்லையா, இதோட பேரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணும்போது நிறைய விதத்தில் இந்த மாடல்ஸோட நேம் வைப்பாங்க. அதில் இன்னொரு காமன் ப்ராக்டிஸ் வந்து DTO அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுற ஒரு ப்ராக்டிஸ். DTO அப்படின்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஜெக்ட். இது ஜஸ்ட் ஒரு பேர் தான், பெருசாக டெக்னிக்கல் மீனிங் ஒன்றும் கிடையாது. DTO அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டோட டைப் அப்படின்னு சொல்லி ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு நேமிங் கன்வென்ஷன். நம்ம நோட் அப்படின்றத நோட் DTO அப்படின்னு நம்ம மாற்றிடுவோம். இந்த ஃபைலோட பேரையும் நோட் DTO அப்படின்னு மாற்றிடலாம். எங்கெல்லாம் இம்போர்ட் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணுமான்னு கேட்குது, எஸ் கொடுத்துடலாம். இப்போ எங்கெல்லாம் note.model.ts நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் இந்த நேமை அதுவே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இனி யூஸருக்கும் அதே பண்ணிடுவோம். DTO ரீநேம் பண்ணி -DTO அந்த மாதிரி கொடுத்துட்றேன். இம்போர்ட்டுக்கு எஸ் கொடுத்துட்றேன். இங்கே ஒரு சேஞ்சஸ் காமிக்குது. இப்போ நம்மளோட app.tsல தான் நம்ம யூஸரை இம்போர்ட் பண்ணியிருந்தோம். அங்கே இந்த ஸ்டேட்மெண்ட் மாறிடுச்சு. இந்த இம்போர்ட்டோட லைன் மாறிடுச்சு. இது மாறலை. இதை DTOன்னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணி இதையும் DTOன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோட டைப்பை இது சேஞ்ச் பண்ணியாச்சு இல்லையா. இனி நோட்டுக்குள்ளேயும் DTO நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயும் DTOன்னு சேஞ்ச் பண்ணிடலாம். பட் இங்கேயும் அதை யூஸ் பண்ணல, அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட் நம்ம மாடல்ஸோட ஃபைல் நேமை -DTOன்னு மாற்றிருக்கோம். அதோட பேரை DTOன்னு மாற்றிருக்கோம். ஜஸ்ட் இந்த நேம் கிளாஷ் வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம். நம்ம ப்ராஜெக்ட் ரன் ஆயிடுச்சு. மறுபடியும் நம்ம இங்கே போயிட்டு ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நேவிகேட் பண்ணி பார்ப்போம். எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. அவ்வளோதான். இப்போ நம்ம ஆங்குலரோட லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்கிரேட் ஆகிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபார்ம் அரேஸ், ஃபார்ம் பில்டர்ஸ் இதை பற்றி லேர்ன் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.